உறுத்துகின்றன. அது பெருமூச்சு எரிகிறது. எப்படி பெருமூச்சு எரிகிறது? கொல்லன் உலைக்களத்தில் துருத்தியை அமுக்கும் போது ஓசையோடு காற்று வெளிப்படுமே, அதுபோல் பெருமூச்சு எரிகிறது. அந்த அனல் காற்று நெற்றிக் கண்ணில் உள்ள நெருப்பின் மீது படுகிறது. அந்த நெருப்பு ஜுவாலை அதிகமாகி மேல் நோக்கி எழுகிறது. அங்கே சந்திரன். இந்த ஜுவாலை பட்டதும் சந்திரன் உருகி விடுகிறான். ஏன் சந்திரன் உருகி விடுகிறான்? அவன் மென்மையானவன், மெழுகு போன்றவன். சந்திரன் தேவ அமுதமானதால் உருகி புலித்தோல் மீது விழுந்துவிட புலித்தோல் உயிர் பெற்று புலியாகி விடுகிறது. தன் முதுகில் ஏதோ மாற்றம் தெரிகிறதே என்று திரும்பி பார்த்த காளை புலியை பார்த்து அஞ்சி அது தன்னை கொன்றுவிடுமோ என்று ஓடுகின்றது. இப்படி ஓடுகின்ற அந்த காளையை பார்த்து சிவபெருமான் சிரிக்கின்றார். அப்படி சிரிக்கின்ற சிவபெருமானே, எம்மை காத்தருளுங்கள் என்பதுதான் இந்த பாடலின் பொருள். ஐயா, எனது கண்களை பார்த்தீர்களா? ஆனந்த கண்ணீர். தங்களது கவித்துவம் கண்டேன், மெய் சிலித்து போனேன். என்ன புண்ணியம் செய்தேனோ தங்களது மாணாக்கனாக அமைவதற்கு? எனது பாக்கியம் ஐயா, பாக்கியம். மதுரா, ஒரு நூலில் மஞ்சள் தடவி கொண்டு வா. இந்தங்க. எதுக்குங்க மஞ்சள் கயிறு? கயிறு சாத்த. அப்படின்னா உள்ள ஓலைச்சுவடிகள் கட்டு இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு கட்டு எடுத்து 2 ஓலைக்கு நடுவுல இந்த கயிறு வச்சு கொண்டு வா. அதுல இருந்து நான் நினைச்ச காரியம் நடக்குமா நடக்காதன்றத தெரிஞ்சுக்கலாம். சரிங்க. இந்தாங்க. ஆஹா, எனது எண்ணம் கட்டாயமாக நிறைவேறும் மதுரா. உங்கள் எண்ணம் என்ன? நான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் மாணவனாக சேரலாம் என்றிருந்தேன். குருவுக்கு குருவான தட்சிணாமூர்த்தியின் பாடல் வந்துள்ளது. எனது எண்ணம் கட்டாயமாக நிறைவேறும் மதுரா. ரொம்ப சந்தோஷங்க. பாசாமா, பிள்ளைவர்களை பார்க்க வேண்டும். நான் மகாலிங்கம் பிள்ளை, இவர் செல்வச்சீமான் தியாகராஜ முதலியார். நீங்கள் யாரை பார்க்க வேண்டும்? எனக்கு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை பார்க்க வேண்டும். ஓ, அப்படியா? சற்று அமர்கள், வந்து விடுவார்கள். சரி. இதோ பிள்ளை அவர்கள் வந்து விட்டார்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். நன்று. நான் உத்தமதானபுரத்திலிருந்து வருகிறேன். என் பெயர் வேங்கட சுப்பையர். தொழில் உபன்யாசம். இது என் மகன் சாமா. எம்மை சந்திக்க வந்ததன் நோக்கம்? அவன் தங்களிடம் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காக அழைத்து வந்திருக்கிறேன். இப்படித்தான் பல மாணவர்கள் கற்க வருகிறார்கள். ஆனால் முழுக்க கற்கும் முன்னே இடையில் ஓடி விடுகிறார்கள். இதனால் அவர்களுக்கும் பலனில்லை, எனக்கும் நிம்மதி இல்லை. என் மகன் அப்படி இல்லை. தாங்கள் விரும்புகின்ற வரையில் தங்களுடன் இருப்பான். இதற்கு முன் தமிழ் கற்றிருக்கிறாரா? கற்றிருக்கிறான். யாரிடம்? அரியலூர் சடகோபையங்கார், செங்கனம் விருத்தாச்சல ரெட்டியார், பாவநாசம் ராகவையர் இவரிடம் பாடம் கற்றிருக்கிறான். விருத்தாச்சல ரெட்டியாரிடம் என்ன கற்றி? யாப்பரும் கலக்காரிகை கற்றேன். அதில் ஏதாவது சொல்லும். யாப்பும் பாட்டும் தூக்கும் தொடர்பும் செய்யுளை நோக்கிற்று என்ப நுணங்கியோரே. நன்னூல் தெரியுமா உமக்கு? தெரியும் ஐயா. தெரியுமா? ஏதாவது சொல்லும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகை நானே. வேறு ஏதாவது சொல்லும். தழை விரி கடுக்கை மாலை தனி முதல் சடையில் சூடும் குழவிவன் திங்கள். போதும் போதும், மகிழ்ச்சி. இவன் தங்கள் இல்லத்தில் தங்கி தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் என்னுடைய ஆவல். சரி சரி, ஒரு நல்ல நாளாக பார்த்து அழைத்து வாருங்கள். சாமா, போய் வருகிறோம். வித்த கத்துக்கிற குருட்ட நம்ம எப்போ பணிவோடு நல்ல மரியாதையோடு இருந்தா கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன வேங்கட சுப்பு, சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கேன். சாமா, இவர் யார் தெரியுமா?
கோபாலகிருஷ்ண பாரதியார் பெரிய சாகித்ய கர்த்தா. என் மாமா கடன் கிருஷ்ணர் பெரிய சங்கீத வித்வான். அவர்கிட்ட சங்கீதம் கத்துண்டவர். சங்கீதத்துல புலி. நந்தனார் கீர்த்தனை எழுதி பேரும் புகழும் பெற்றவர். சாமா, இன்னும் எனக்கு ஒரு விஷயம் நல்ல ஞாபகத்துல இருக்கு. அவர் நாகப்பட்டினத்துல நந்தனார் சரித்திரத்தை கதா காட்சியமா செஞ்சுட்டு இருக்கார். அப்போ பிரெஞ்சு துறை சீசையாட்ட வேலை பார்த்துட்டு இருக்க நம்ம அலுவலர்கள் எல்லாம் இந்த கதா காட்சியத்தை கேட்கணும்னு சொல்லி காரைக்காலில இருந்து நேர புறப்பட்டு நாகப்பட்டினம் கதா காட்சியத்தை கேட்டுட்டு ராத்திரியோட ராத்திரியா நடந்தே காரைக்கால் போயிட்டா. மறுநாளைக்கு அலுவலகத்துல எல்லாரும் தூங்கிட்டா. இவா ஏன் தூங்குனாங்கிற காரணம் துரைக்கு நல்லாவே தெரியும். உடனே அவரை கூப்பிட்டு காரைக்காலிலே கதா காட்சியத்தை ஏற்பாடு பண்ணார். அதை அவரும் கேட்டார். கேட்டுட்டு ரொம்ப பாராட்டி சன்மானம் எல்லாம் அவர் கொடுத்துருக்காருன்னா பாரு. ஆமா, தம்பி யாரு? என் பையன், பேரு சாமா. நமஸ்காரம் பண்ணிக்கோ. நீண்ட ஆயுளோடும்